ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் ஆகியோர் மாஸ்கோவில் சந்தித்து இரு நாடுகளும் பல்வேறு துறைகளில் கூட்டுறவை மேலும் ஆழப்படுத்த உறுதி தெரிவித்தனர். மே 13 முதல் 16 வரை நடைபெறும் அன்வார் இப்ராஹிமின் அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் இருநாடுகளின் உறவு வெற்றிகரமாகவும் முன்னேற்றமாகவும் வளர்ந்து வருவதை தெளிவாக காட்டுகிறது என புதின் தெரிவித்தார். இரு தலைவர்களும் வர்த்தகம், கல்வி, கலாசாரம், ஆற்றல் உள்ளிட்ட துறைகளில் எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுத்தனர். மலேசியா தற்போது ஆசியான் தலைமை பொறுப்பில் இருப்பதால் ரஷ்யா ஆசியான் உரையாடலை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் குறித்து விரிவாக பேசப்பட்டதாகவும் இருநாடுகளும் ஏற்கனவே 80க்கும் மேற்பட்ட கல்வி மற்றும் அறிவியல் ஒப்பந்தங்களில் இணைந்துள்ளன என்றும் புதின் குறிப்பிட்டார். தற்போது சுமார் 700 மலேசிய மாணவர்கள் ரஷ்யாவில் கல்வி கற்கின்றனர். பிரிக்ஸ் அமைப்பில் கண்ட்ரி பார்ட்னர் என்ற புதிய பிரிவில் மலேசியா அழைக்கப்பட்டிருப்பதாகவும் மலேசியா விரைவில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் முழுமையாக பங்கேற்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதின் உறுதி அளித்தார். இந்த சந்திப்பு இருநாடுகளுக்கிடையேயான நட்பும் பரஸ்பர நம்பிக்கையும் மேலும் வலுப்பெறும் ஒரு முக்கிய கட்டமாக கருதப்படுகிறது.